Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 13 guys. Present tense, நிகழ்காலத்தை பத்தி படிப்போம். இப்போ அப்படின்ற நடக்கிற விஷயங்களை பத்தி நம்ம சொல்றது தான் இந்த present tense யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய verbs தெரிஞ்சு அப்படின்னா இந்த present tense format வந்து ஈஸியா நம்ம வந்து விளங்க முடியும். ஃபுல்லாக சொல்கிறதுனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் பார்க்குறேன், அவன் வர்றான், அவன் சமைக்கிறான், ராஜா சாப்பிட்றான், அவங்க போகிறாங்க. இப்போ நான் ஒரு 5 வாக்கியம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயல். அதனால தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம். இல்லை ஃபுல்லாக சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்புறம் நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற இந்த வாக்கியங்கள் இருக்குல்ல, அதில் 56% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக புரியுறதுக்கு 2 கான்செப்ட் தேவை. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று verb. சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி நிறையா லெசன்ல வந்து படிச்சிருக்கோம். ஒரு சென்டென்ஸை யார் ஆக்ஷன் பண்ணாலோ இல்லை எது வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதுக்கு அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா ஐனா நான், வீனா நாங்க, யூனா நீ அல்லது நீங்க, தே அப்படின்னா அவங்க, ஹி அவன், ஷி அவ, இட் அது. இதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ரெண்டாவது கான்செப்டான verb அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸில் யார் ஆக்ஷன் பண்ணாலும் எது ஆக்ஷன் பண்ணதோ அது என்ன செயல் செய்யுது அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த verbன்றது. இப்போ சப்ஜெக்ட் அண்ட் verb இது ரெண்டுத்தையும் நமக்கு வந்து படிச்சாச்சு. இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது நம்ம 4 வகையாக பண்ணா சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். அவன் வர்றான். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து ரெண்டாவது வாக்கியம் அவன் வரலன்னு சொல்றோம். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். வரல, அதாவது எழுத்து வழக்கில் வரவில்லை. தேர்ட் சென்டென்ஸ் அவன் வர்றானான்னு கேட்கிறோம். இது அப்படின்றது பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது கொஸ்டின் கூட சொல்லலாம். பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்ன்றது தான் கொஸ்டினுக்கு தான் இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கிராமர்ல சொல்றாங்க. அவன் வரலையான்னு கேட்கிறோம். அவன் வர்றானான்னு கேட்டால் அது பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அவன் வரலையா அப்படின்னு கேட்டால் அது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். வரவில்லையா, அவன் வரவில்லையா, இது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல 4 வகையான வாக்கியங்களை வந்து நம்மளால உருவாக்க முடியும். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து பாருங்க எப்படி வந்து போடுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து பாருங்க இருக்குது. எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களும் வந்து பார்த்தா கற்றுக்கோங்க. இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்காங்களே, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதில் 2 பாகங்களாக பிரிச்சுக்கோங்க. ஐ, வி, யூ, தே இவங்க ஒரு பாகம், இன்னொன்று ஹி, ஷி, இட் இது ஒரு பாகம். இப்போ ஐ, வி, யூ, தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை போடுங்க. இவங்க தானே சப்ஜெக்ட். அதுக்கு பக்கத்தில் அந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணுதோ அந்த verb வந்து போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஈட்னு சொல்றதா ஈட்ன்றதை போடுவோம். வேர்ப்னு சொல்லும்போது அது வந்து சேஞ்சஸ் ஆகும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்ற குறிப்பிடறது தான் V1ன்னு சொல்லிட்டு பிராக்கெட் எழுதியிருக்கேன். அதே வந்து ஹி, ஷி, இட்டு இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் பேசும்போது அதுக்கும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் தான். ஆனால் இந்த இடத்துல அந்த ஆக்ஷனை குறிப்பிடுறதுக்காக வேர்ப் போடுறீங்களா, அந்த வேர்ப் அப்படின்ற அந்த வார்த்தை பக்கத்தில் நீங்கள் எஸ் சேர்க்குற மாதிரி வரும். இல்லை சில சமயத்தில் இஎஸ் சேர்க்குற மாதிரி வரும். இல்லை சில சமயங்களில் ஐஇஎஸ் அப்படின்னு சேர்க்குற மாதிரி வரும். அது வேர்பை பொறுத்து மாறிக்கோங்க. வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுக்காக தான் V1 அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட் எழுதியிருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஈட் அப்படின்ற வேர்ப் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஈட்ன்ற வேர்ப் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பாருங்கன்னா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தமிழில் பாருங்க, நான் அப்படின்னு வரும்போது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நாங்கள் சாப்பிட்றோம், நீங்க சாப்பிட்றீங்க, அவங்க சாப்பிட்றாங்க, அவன் சாப்பிட்றான், அவ சாப்பிட்றா, அது சாப்பிடுது. இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஐ ஈட். நாங்க சாப்பிட்றோம்னு சொல்லும் போது வி ஈட். நீங்க சாப்பிட்றீங்க அல்லது நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது யூ ஈட். அவங்க சாப்பிட்றாங்க, தே ஈட். அவன் சாப்பிட்றான், ஹி ஈட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஹி, ஷி, ஈட்டுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அப்புறம் ப்ராக்கெட்ல வந்து எஸ் இல்லை இஎஸ் ஐஇஎஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதில் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். அது இப்போ வந்து இந்த ஈட்டுன்ற வேர்புக்கு வந்து எஸ் தான் வரும். ஸோ அதனால ஹி ஈட்ஸ். அவ சாப்பிட்றான்னு சொல்லும் போது ஷி ஈட்ஸ். அது சாப்பிடுது அப்படின்னு சொல்லும்போது இட் ஈட்ஸ்.
ஸோ I eat, we eat, you eat, they eat, he eats, she eats, it eats. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில சென்டென்சஸ் பார்ப்போம். நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம், இதுதான் ஃபர்ஸ்ட் வாக்கியம். இப்போ நாங்கள் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு வி போட்டுருங்க. சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு verb, அதுக்கு ஈட். பிரியாணின்றதுக்கு பிரியாணி, வி ஈட் பிரியாணி. அவன் கிரிக்கெட் விளையாடுறான், அவன்றது சப்ஜெக்ட், விளையாடுறது verb. அப்போ அவனுக்கு ஹீ, விளையாடுறதுக்கு பிளேன் வரணும், ஆனால் டெக்னிக்கலி வராது, ராங். ஏன்னா ஹீன்றது அந்த ரெண்டாவது பாகத்தை சேர்ந்தவங்க, அதனால அதுக்கு பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணும். ஸோ ஹீ பிளேஸ் கிரிக்கெட், ஹீ பிளேஸ் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுறான். அடுத்து ராஜா கிரிக்கெட் விளையாடுறான்னு சொல்கிறோம். இப்போ ராஜா அப்படின்றது ஒரு பேர், ஆனால் அதுக்கு வந்து ப்ரோனவுன் என்ன வரும், ஹீ தானே வரும். அப்போ அந்த இடத்துலையும் பார்த்தோன்னா நம்ம ஹீ ஷீட்டோட கான்ஜுகேஷன் தான் வரும். ராஜா பிளேஸ் கிரிக்கெட், ராஜா கிரிக்கெட் விளையாடுறான். நான் மருந்து கடைக்கு போகிறேன், செல்கிறேன் பட் போகிறேன்னு வச்சுப்போம். நான் மருந்து கடைக்கு போகிறேன். இப்போ நான்றது சப்ஜெக்ட், போகிறேன் அப்படின்றது verb, மருந்து கடை அப்படின்றது நான், நவுன், ஆப்ஜெக்ட். அப்போ ஐ கோ, அடுத்து பாருங்க, மருந்து கடைக்கு அப்படின்னு சொல்கிறோம். நான் மருந்து கடை போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் நான் மருந்து கடைக்கு போகிறேன். அப்போ இக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறோம்ல, அதனால நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணணும். அடுத்தது மருந்து கடை அப்படின்றதுக்கு மெடிக்கல் ஷாப், ஐ கோ டு மெடிக்கல் ஷாப். அவ சமைக்கிறா, she cooks. அவ பிரியாணி சமைக்கிறா, she cooks biryani. நாங்க அங்க வர்றோம், நாங்கன்றது சப்ஜெக்ட், வர்றோன்றது verb, we come there. குமார் அங்க வர்றான் அல்லது வர்றார், இது ரெண்டுக்கும் இங்கிலீஷ்ல சேமா தான் வரும். குமார் comes, ஏன்னா குமார்ன்றது ஒரு நேம், ஆனால் அது ப்ரோனவுன்ல he குறிப்பிடும். ஸோ குமார் comes there. ஓகே, இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாச்சு. இப்போ அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் படிப்போம். இப்போ அதே மாதிரி தான் ரெண்டு பாகங்களாக பிரிச்சுப்போம். ஐ, வி, யூ, தே செப்பரேட்டா, ஹீ, ஷி, இட் செப்பரேட்டா. இப்போ சப்ஜெக்ட் பக்கத்தில் நீங்கள் வந்து do not அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் verb ஆட் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் he, she, it இந்த ஃபார்மேட்டுக்கு வந்தோன்னா மறுபடியும் சப்ஜெக்ட் ப்ளஸ் do notன்னு சேர்க்காம does notன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு அப்புறம் verb போடுங்க. இந்த இடத்துல நீங்கள் verb பக்கத்தில் எஸ் சேர்க்க தேவையில்லை, நம்ம do பக்கத்தில் இஎஸ்ன்னு சேர்த்துறோம், அதனால உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு verb வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வைப்போம். இதுதான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாத்தையும் போட்டு எப்படி இங்கிலீஷில் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு verb என்னன்னா வர்றது, அதுக்கு இங்கிலீஷில் கம். இப்போ இதை நான் மேக் பண்ணுறேன் நெகட்டிவ்ல. நான் வரலை, I do not come, I do not come. இப்போ இந்த do not அப்படின்னு இருக்குங்களா, இதை நம்ம டே டு டே லைஃப்ல வந்து இப்போ தான் பேசும்போது ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ do notன்ற அப்படின்றது don't அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ I do not come அப்படின்றது I don't come. நாங்கள் வரலைன்னு சொல்கிறோம், we don't come. நீ வரல அல்லது நீங்க வரல, இது ரெண்டுத்துக்குமே you don't come. அவங்க வரல, they don't come. அவன் வரல, இந்த இடத்துல நீங்க வந்து does not போட சொல்லிருந்தீங்களா, அதனால he does not come அப்படின்னு வரும். கம் பக்கத்துல எஸ் வராது, he does not come. ஏன்னா நம்ம es சொல்லிட்டு do பக்கத்துல ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு does not, இப்போ எப்படி do notன்றது don't மாறிச்சோ அது மாதிரி does notன்றது doesn't மாறும். So he doesn't come, அவ வரலன்னு சொல்லும்போது she doesn't come, அது வரலன்னு சொல்லும்போது it doesn't come. So நான் வரல, நாங்க வரல, நீ வரல, அவங்க வரல, அவன் வரல, அவ வரல, அது வரல. இங்கிலீஷ் சொல்லும்போது I don't come, we don't come, you don't come, they don't come, he doesn't come, she doesn't come, it doesn't come. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ராஜா விளையாடலன்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி மேக் பண்ணுவோம், இப்போ ராஜான்றது ஹீ ஷீட் ஃபார்மேட்டில் தான் வரும், ஏன்னா ராஜாவை நம்ம அவன் அல்லது அவர் தான் கூப்பிடுவோம், அதனால. அப்போ ராஜா doesn't play, ராஜா doesn't play.
குமார் கிரிக்கெட் விளையாடலன்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல குமாரும் பார்த்தீங்கன்னா he ஒரு ப்ரோனவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். So therefore Kumar doesn't play cricket. Kumar doesn't play cricket. குமார் ஏன் கூட கிரிக்கெட் விளையாடலன்னு சொல்றோம். இப்போ எப்படி மேக் பண்ணுவீங்க? ஏன் கூட என்னோட என்ன பண்றதுக்கு என்ன படிச்சோம்? Kumar doesn't play cricket with me. Kumar doesn't play cricket with me. அவங்க சாப்பிடலன்னு சொல்றோம். இப்போ எப்படி மேக் பண்ணுவோம்? They don't eat. They don't eat. ராணி சமைக்கலன்னு சொல்றோம். ராணி doesn't cook. ராணி don't cookனு வரக்கூடாது. ராணி doesn't cook. ஏன்னா ராணி அப்படின்றது நம்ம வந்து she அப்படின்றத குறிப்பிடுவோம். சாதாரண ராணி doesn't cookனு வரும். நாங்க போகல. We don't go. We don't go. அஜித் போகலன்னு சொல்றோம். அஜித் doesn't go. ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் முடிச்சாச்சு, பாசிட்டிவ் முடிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் 2 இருக்குது. பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ், இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல சீக்வன்ஸ் என்ன பண்ணா அந்த 2 பாகல் அதே தான். ஐ வி யூ தே. இவங்களுக்கு நீங்க டூ போடணும். ஃபர்ஸ்ட் டூ போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்ட் போடணும், அப்புறம் வெர்ப் போடணும். அப்புறம் ஹீ ஷீட்டுக்கு என்ன செய்றோம்? டசன்ட் போட்டு அப்புறம் சப்ஜெக்ட் போடணும், வெர்ப் போடணும். அண்ட் இடத்துல வெர்ப் பக்கத்தில் வந்து எஸ்சி யாருக்குமே ஆட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அவங்க விளையாடுறாங்களா? கொஸ்டினாக கேட்குறோம். அவங்க விளையாடுறாங்களா? இப்போ டூ போடுங்க, அப்புறம் அவங்கன்றதுக்கு தே, விளையாடுறாங்க அப்படின்றதுக்கு play. அவ்வளோதான், that's it. Do they play? Do they play? அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களான்னு கேட்குறோம். Do they play cricket? Do they play cricket? அவன் படிக்கிறானான்னு கேட்குறோம். கொஸ்டின், அவன் படிக்கிறானா? இப்போ வந்து நம்ம டஸ்ன்னு சொல்லிட்டு வேர்ட் போடும். Does he study? Does he study? அவ சமைக்கிறாளான்னு கேட்கணும். அவ சமைக்கிறாளா? Does she cook? Does she cook? அபி சமைக்கிறாளான்னு கேட்குறோம். இப்போ வந்து அந்த ஷீ வந்து அபின்னு மாறுதுல. அப்போ does Abi cook? Does Abi cook? நீ போறியா? Do you go? Do you go? அவன் போறானா? Does he go? Does he go? ராமு போறானான்னு கேட்கணும். Does Ramu go? Does Ramu go? நீ சென்னைக்கு போறியா? Do you go to Chennai? Do you go to Chennai? இந்த இடத்துல do you go சென்னை வராது. Do you go to Chennai? ஏன்னா சென்னைக்கு. அவங்க சாப்பிட்றாங்களா? Do they eat? ஓகே, இப்போ இந்த தேர்டு பார்ட் வந்து இப்போ முடிஞ்சிச்சு. கடைசி இது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இதை பற்றி படிப்போம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம டூ டசன்ட் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம்னா கொஸ்டின் பாசிட்டிவ் கொஸ்டினில். இப்போ டோன்ட் டசன்ட்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். டோன்ட் டசன்ட்டை வச்சு நீங்கள் வந்து கேள்வியாக கேட்கணும். டோன்ட் டசன்ட் வச்சு நம்ம நெகட்டிவாக முடித்தோம். இப்போ டோன்ட் டசன்ட்டை வச்சு நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் தான் மேக் பண்ணணும். அப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு don't we, don't I, don't they, don't you, doesn't he, doesn't she, doesn't it, இப்படி வரும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கறதா, நீங்கள் வரலையா அப்படி கேட்குறோம். நீங்கள் வர்றீங்களா அப்படி கேட்கல, நீங்கள் வரலையா. அப்போ இது வந்து நெகட்டிவ் கொஸ்டின். Don't he come? அவன் வரலையா? Doesn't he come? Doesn't he come? அவங்க சாப்பிடலையா? Don't they eat? Don't they eat? ராணி சாப்பிடலையா? Doesn't Rani eat? Doesn't Rani eat? நீ போலையா? Don't you go? Don't you go? அவ போலையா? Doesn't she go? Doesn't she go?
அவங்க விளையாடலையா? Don't they play? Don't they play? குமார் விளையாடலையா? Doesn't Kumar play? Doesn't Kumar play? ஓகே, ஸோ நம்ம இதோட இருப்போம்னா 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் முடிச்சாச்சு. பாசிட்டிவ் முடிச்சாச்சு, நெகட்டிவ் முடிச்சிட்டோம், கொஷின் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஷின், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு லெசன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.